ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்ட் ரேட் நல்லாவே கம்மியாகிட்டே வருது. இன்னும் கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. $4,000 இருந்து கம்மி ஆகிருக்கிறதால இன்னும் கொஞ்சம் நிறையாவே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத என்னோடய ஒப்பீனியன் தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி 22 கேரட் கோல்ட் ரேட் வந்து $12,845. இந்த மந்த்லேயே வந்து இதுதான் லோயஸ்ட்டு ரேட்டு. இப்போ வந்து நிறைய பேர் யோசிக்கலாம், நம்ம ஒன் டைம் பண்ணலாமா, மந்த்லி சீட் வந்து க்ளோஸ் பண்ணலாமா, இன்ஸ்டா கோல்ட் க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இப்போது நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹை ரேட்டில் வாங்கிட்டேன், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. அதை நீங்கள் வாங்கினதை பற்றி யோசிக்காதீங்க. கோல்டு வந்து ஷார்ட் டேர்ம் விட எப்போவுமே லாங் டேர்ம் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். பட் நம்ம சேனலில் ஆர்ஹெச் சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, இப்போதைக்கு யாரும் ஒன் டைம் பண்ணாதீங்க, மந்த்லி ஸ்கீம் கூட வேண்டாம், அது கூட உங்களுக்கு வந்து லாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போது மந்த்லி ஸ்கீம் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு 6 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு வேஸ்டேஜோடு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போது ஜிஆர்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிராம்ஸாகவும் அக்குமுலேட் ஆகும். நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து அன்றைக்கி மார்க்கெட்டுக்கு கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க, அமௌண்ட்டாகவும் கன்வெர்ட் ஆகும். இப்போது நீங்கள் சீட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆவரேஜ் ரேட் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கட்டியிருக்கிற அமௌண்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாதம் 5,000 கட்டியிருக்கீங்க, 10 மாதம் கட்டியிருக்கீங்கன்னா 50,000 டிவைடட் பை எவ்வளோக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட் இருக்கோ. இப்போ $12,800 இருக்குன்னா அதோட கிராம்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ கிராம் சேவ் ஆகிருக்கு அதையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். எது பெனிஃபிட்டாக இருக்கோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஷாப்லேயும் உங்களுக்கு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் சொல்லலை அப்படின்னா அந்த பெனிஃபிட்ஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 1 மந்த், அதாவது 15 டேஸில் ஆடி மந்த் ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது போத்தீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஜூலை 1லேருந்தே உங்களுக்கு ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 50% கிட்ட வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுபோல் இன்னும் நிறைய ஷாப்ஸில் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து வரும். வர வர நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த மாதிரி பார்த்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி கோல்ட் ரேட் கம்மியாகுது, சில்வர் ரேட் கம்மியாகுது அப்படின்னா அதை வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ப்ரீவியஸாக நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ வாங்கலாமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். எப்போவுமே இந்த மாதிரி டைமில் இப்போ கம்மியாகுதுன்னு வெயிட் பண்ணுறோம் இல்லையா, இது எப்போ வந்து திரும்ப நம்ம சீட்டு பே பண்ணுறதுக்கோ வாங்குறதுக்கான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராஃப் அப்படியே கீழே வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இது இன்னும் கீழே போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக அதோட டவுனுக்கு வந்துட்டு எகெயின் வந்து அப் ஆகும் பார்த்தீங்களா, அப்போ தான் நீங்கள் வாங்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். அந்த டைம் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப லோ ரேட்டுக்கும் வாங்காமல் ரொம்ப ஹை ரேட்டுக்கும் வாங்காமல் மிடில் வாங்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி 12,845 அப்படின்னா 12,600 700 இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது எகெயின் வந்து 13,000 அந்த ரேஞ்சு போகும் ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த டைமில் பார்த்து நீங்கள் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு ஆவரேஜாக இருக்கும். இப்போது இதுதான் நேற்று நமக்கு லோவஸ்ட்டு ரேட் 13,100 வந்து நல்ல கம்மியான ரேட்னு நேற்று ஈவினிங் வந்து நமக்கு நினச்சோம். அப்போவே வாங்காமல் இன்னும் கம்மியாகுதான்னு நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வந்து அதை விட கம்மியாக இருக்குது. திரும்ப நாளைக்கு எப்படி இருக்கும், இன்றைக்கி ஈவினிங்க்கான ரேட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போவே நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே வந்துட்டு ஒன்ஸ் மேலே போகும்போது நம்ம அது மாதிரி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது தான் வந்து நமக்கு லாபமாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போது இருக்கிற சிச்சுவேஷன் படி பார்த்தா மந்த்லி ஸ்கீமை விட இன்ஸ்டா கோல்ட் அண்ட் டிஜி கோல்டு வந்து பெட்டராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ நம்ம ஒரு ரேட்டு தான் லோயஸ்ட்டு ரேட்னு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருமே வந்து மந்த்லி ஸ்கீம் வந்து பே பண்ணியிருப்போம். இப்போது நம்மளால் வந்து அதில் எகெயின் வந்து எந்த பேமெண்ட்டும் பண்ண முடியாது. இப்போது இன்ஸ்டா கோல்டு அண்ட் டிஜி கோல்டு இருக்கிறதால கிரெடிட் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்றதால கண்டிப்பாக எல்லோரும் எந்த பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு எங்கே போய் வாங்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஈஸியாக இருக்குன்றதை பார்த்து அந்த ஷாப்ஸில் வந்து நீங்கள் டிஜிகோல்டு ஸ்கீம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எவ்ரி டிப் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டுகிட்டே வாங்க. இந்த டிஜி இன்ஸ்டாவை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ஒரு லோயஸ்ட்டு ரேட்டில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட முடியும் இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கும் பொழுது. அண்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போடுறது ஒரு ஆப்ஷன். அண்ட் எவ்ரி லோ ரேட் அப்போவும் நம்ம அமௌண்ட் போட்டுக்கலாம். எத்தனை டைம் வேணாலும்
வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை 1 மந்த் ஃபுல்லாகவே ரேட் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே பே பண்ணாமல் விடலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து உங்களுக்கு டிஜிகோல்டில் இருக்குது. ஸோ இப்போ கோல்டு ரேட் இருக்கிற சிச்சுவேஷனில் இன்ஸ்டா அண்ட் டிஜிகோல்டு கண்டிப்பாக எல்லோரும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கோல்டு ரேட் பொறுத்தளவுக்கு இதுதான் வந்து பாட்டம், இதுதான் லோயஸ்ட் ரேட் அப்படின்றத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இப்போது எனக்கு உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும் பண்ணுங்கள். இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேரேஜ் இருக்குது, வெட்டிங்க்காக எடுக்கணும் அப்படின்றவங்க மட்டும் எடுங்க. மற்றவங்களாம் பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 வாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன். அப்படி நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 1 lakh rupees பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மந்த் தான் நமக்கு வந்து கால்குலேட் ஆகும் 11 months அப்படின்னு. அதனால் இப்போ ஒரு 30,000 நீங்கள் வந்து பண்ணலாம். இன்னும் ஒரு டிப் வருதா அப்படி இன்றைக்கே ஒரு லோயஸ்ட் ரேட் தான் அப்படி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் கம்மியாகுமா அதிகமாகுமான்னு நமக்கு தெரியல. நெக்ஸ்ட் டிப்பில் ஒரு 30,000 இந்த மாதிரி ஒரு 2, 3, 4 டைமாக கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணலாம். சீட்டு கட்டும் பொழுதும் ஒரு 10,000 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூட ஒரு 2-3 சீட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. 3,000க்கு ஒரு சீட்டு, 2,000க்கு ஒரு சீட்டு, 5,000க்கு ஒரு சீட்டு இந்த மாதிரி போடும் பொழுது நம்ம ஒரு சீட்டு அதிகமான அமௌண்ட்டில் பே பண்ணாலும் ரிமைனிங் சீட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டாக பார்த்து பே பண்ணலாம். என்ன இது 1 மில்லிகிராம் 2 மில்லிகிராம் டிஃப்ரென்ஸ் தானே வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது மொத்தமாக பார்க்கும்போது ஒரு 50 மில்லிகிராம்ஸ் கிட்ட கூட நல்லாவே டிஃபர் ஆகும். ஒரு மந்தோட ஹையஸ்ட் ரேட்டுக்கும் ஒரு மந்தோட லோயஸ்ட் ரேட்டுக்கும் எவ்ரி மந்த் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஸ்கீமோட எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நல்லா மார்க்கெட் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். ரேட் அனலைசிஸ் வந்து ஆர்ஹெச் சிஸ்டர் நமக்கு கண்டினியூஸாக கொடுக்குறாங்க. அதுவும் பாருங்கள். சார்ட் போடுறது, சார்ட் பார்க்குறது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் பார்த்துட்டு தொடர்ந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து உங்களால் கண்டிப்பாக கோல் சேவ் பண்ண முடியும். ஸோ யாரும் வந்து சேவ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணவே பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யோசித்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நமக்கு கெயினாக தான் கொடுக்கும் கோல்டை பொறுத்தளவுக்கு. இந்த இயர் எண்ட் கூட எப்படி இருக்கும் ரேட் அப்படின்றத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா டிஜிகோல்டு, இன்ஸ்டா கோல்டு யாராவது ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி எவ்ரி டிப்லேயும் ஒரு 50 மில்லிகிராம்ஸ் கூட வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கூட நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரும்போது 11 monthsல ஒரு நல்ல கிராம் ஒரு நல்ல ரேட்டில் வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸ்ப்ளிட் பண்ணி போடுறத பற்றியும் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த மாதிரி போடும்போது ஈவன் ஒரு 11,500 கூட ஒரு கிராம் நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும். அதை பற்றின புது வீடியோ வேணும், அதை எப்படி ரேட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூட நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் லோயஸ்ட் ரேட், இதுதான் பாட்டம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மந்த் வரைக்கும் இருக்குமா, 15 days வரைக்கும் இதே மாதிரி மெயின்டைன் ஆகுமான்னு. அதெல்லாம் நம்ம யாராலையுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு நியூஸ் வந்து வார பற்றி ஏதோ ஒரு அப்டேட், ஒரு ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி எந்த விஷயத்தால் வேணால் இது அப்படியே ரிவர்ஸ் ஆகி அப்புக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் இதில் விஷயம். முடிஞ்ச அளவுக்கு வாங்குங்க. முடியாதவங்க ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம், பார்த்துக்கலாம். கொஞ்சம் மில்லிகிராம்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல ஒரு லாபமாக இருக்கும். இப்போது ஸ்கீம் முடிகிறவங்க மட்டும் இந்த அமௌண்ட் பெனிஃபிட்டாக கிராம்ஸ் பெனிஃபிட்டாக அப்படின்றத பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து இன்ஸ்டா கோல்டு வந்து நான் ஜிஆர்டியில் க்ளோஸ் பண்ணணும், ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்களோ வாங்கிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை தான் பில் வேல்யூவில் வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிற கிராம்ஸையும் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கும் இல்லையா, அது எதையுமே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் நீங்கள் கட்டியிருக்கீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் லெஸ் பண்ணுவாங்க. பெனிஃபிட்ஸோ நீங்கள் சேவ் பண்ண கிராமோ எதுவுமே கன்சிடர் ஆகாது. அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஆடி மந்தில் போத்தீஸ் டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா July 3ல் வந்து உங்களுக்கு ஸ்கீம் வந்து மெச்சூர்ட் ஆகும். அவங்க எல்லாருக்குமே July 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. வேஸ்டேஜில் 50% ஆஃபர் கொடுக்குறது. அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
நேற்று ஈவினிங் ரேட் அப்டேட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு. நியர்லி ஒரு 1000 கமெண்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு. அதில் நியூமரிக்கல் வேல்யூவாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக யூடியூபே டெலீட் பண்ணிடுது. நான் யாரோட கமெண்ட்டையுமே டெலீட் பண்ணலை, அதுவே டெலீட் ஆகிடுது. ஸோ அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கோல்டு ஹை ரேட்டில் வாங்கிட்டேன், ஹை ரேட்டில் சீட்டு கட்டிட்டேன், ஒன் டைம் போட்டேன் அப்படின்றவங்களும் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.